வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்து வரக்கூடிய 138 நாட்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இவ்வளவு நாளாக மனசுக்குள்ளே சுமந்து வந்த சில கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எப்போ இந்த பிரச்சனை முடியும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த பிரச்சனைக்கு பெரிய வெளிச்சம் தெரியும். இது வரைக்கும் கடன் தொல்லையால் நான் அவஸ்தைப்பட்டுட்ருக்கிறேன், இனிமேல் நான் சாகிறது ஒன்று தான் பாக்கி, என் உயிர் மட்டும்தான் என் உடம்புல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் எல்லாருக்குமே இனி வரப்போகிற 138 நாட்களுமே பொற்காலம் தான் சொல்லலாம். உங்கள் ராசியில் தான் குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால் மீன ராசிக்கு மிக மிக மிகவும் நல்ல பலனாக இந்த காலகட்டம் அமையுது. இது வரைக்கும் தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்து பயத்திலேயே உட்காந்துருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக உங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக அந்த தொழில் வெற்றியடையும். உங்கள் ராசியில் கோடீஸ்வரர் யோகம் இருக்குது. மீன ராசிக்காரங்க எல்லாரும் இது வரைக்கும் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. வீடு கட்டணுமா கட்டுவீங்க, நகை நட்டு வாங்கணுமா வாங்குவீங்க, கடனை எல்லாத்தையும் அடைப்பீங்க. இந்த 5 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக இது எல்லாமே நடந்தே தீரும். நீங்கள் நினைக்கலாம், நானே பிச்சை எடுக்கிற நிலமையில் இருக்கேன், நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகலான்னு நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்களை குரு பகவான் கோடீஸ்வரனை ஆக்காமல் விடவே மாட்டார். உங்கள் ராசியிலேயே 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும், சனி பகவான் அமர்ந்திருந்தாலும், 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வதால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அமையும், நிச்சயமாக அமையும். இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? மீனராசிக்காரங்களே, குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது வரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்களோ, யாருக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, அவங்களோட முகத்திரையை கிழிச்சு காட்ட போகிறாரு. நிச்சயமாக இதுவும் நடக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எந்த உதவியுமே செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவங்களாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ண முன் வருவாங்க. உங்களோட பூர்வீக சொத்தில் ரொம்ப காலமாக பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து விற்று உங்களுக்கு காசு கையில் கிடைக்கும். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க, கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்கள் கோவிலுக்கு போய் பரிகாரம் செய்யலாம். என்ன பரிகாரம்னா, குரு பகவான் அப்புறம் தட்சணாமூர்த்தி இவங்க 2 பேருக்கும் மஞ்சள் கலரில் மாலை சாத்தி நீங்கள் வியாழக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றலாம். பெருமாள் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்க 4 பேருக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி ராசி பலன் வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.